சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 ராஜாக்கள் 20 அதிகாரம் 11 வசனம். அதற்கு இஸ்ரவேலின் ராஜா பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு யுத்தத்திற்கு முன்பதாகவே பெருமைப்பட வேண்டாம் என்பது. சீரியாவின் ராஜாவாகிய பெனதாத் என்பவன் தன்னோடே கூட 32 ராஜாக்களையும் சேர்த்து கொண்டு இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தான். சீரியாவின் ராஜாவான பெனதாத் ஆகாபினிடத்தில், உன்னிடம் இருக்கும் வெள்ளி பொன், உன்னுடைய ஸ்திரீகள், சாமர்த்தராக இருக்கும் உன்னுடைய குமாரர்கள் எல்லாம் என்னிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் என்னுடையவர்கள் என்று சொன்னான். அதற்கு ஆகாபும் ஒப்புக்கொண்டான். சீரியாவின் ராஜா இன்னும் கூட இஸ்ரவேலின் ராஜாவை அவமானப்படுத்தும் பேச்சுகளை பேசி, இந்த யுத்தத்தில் வெற்றி எனக்குத்தான் என்று பெருமையடைந்தான். அதற்கு ஆகாப் பிரதியுத்தரமாக, ஆயுதம் தரித்திருக்கிறவன் ஆயுதம் உரிந்து போடுகிறவனைப் போல பெருமை பாராட்டலாகாது என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றான். அதாவது, யுத்தம் நடப்பதற்கு முன்பதாகவே வெற்றியடைந்தேன் என்று சொல்லக்கூடாது என்றான். பிரியமானவர்களே, சில நேரங்களில் நம்மிடம் இருக்கும் பலன், அதிகாரம், பதவி, ஆதரவு, சாமர்த்தியம் இவைகளை எல்லாம் நினைத்து கொண்டு நாம் பெருமை அடைந்து விடுகிறோம். ஆனால் யுத்தம் நாம் செய்தாலும் ஜெயம் கொடுப்பவர் தேவனாகிய கர்த்தர்தான். சீரியாவின் ராஜா பெனதாத் மற்றும் அவனோடே கூட வந்த 32 ராஜாக்கள் மேலும் கர்த்தர் மிக பெரிய ஜெயத்தை கொடுத்தார். ஆகையால் யுத்தத்திற்கு முன்பதாகவே பெருமையை அடையக்கூடாது. கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து முன்னடப்போம். ஜெயம் கர்த்தருடையது. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்மையே நம்பி உம்மையே சார்ந்து கொண்டு முன்னோக்கி செல்லும்படியாக எங்களுக்கு பலனை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.